Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா YouTube வீடியோவை இப்படியும் ஷேர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான். அது என்னடா ஒருத்தங்களுக்கு ஷேர் பண்றதுல என்ன புதுசு சொல்ல போறங்கிறது தானே. புதுசு தாங்க, பட் ஆனா சிம்பிளான விஷயம். நிறைய இடத்துல நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும். ஸோ என்னங்கிறது தானே, ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம ஒரு வீடியோ பார்த்துட்டு இருப்போம் யூடியூப்ல போயிட்டு, குறிப்பிட்டு இந்த சீன் மட்டும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களோ பார்த்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு சில சமயம் தோணும்ல. ஒரு வீடியோஸ் அவங்க பார்த்துட்டு இருப்போம், இந்த லைன் மட்டும் கேட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். அது மட்டும் இல்லாம இந்த சீன் மட்டும் கரெக்டா அவங்க பார்த்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிறது தோணும். ஸோ அதனால நிறைய பேர் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த மட்டும் கட் பண்ணிட்டு அப்படிலாம் அனுப்புவாங்க. அந்த மாதிரி எந்த விஷயமும் வேணாம், நம்ம யூடியூப் லிங்க்லயே நம்ம சில விஷயங்கள் பண்ணால் அதை அனுப்ப முடியும். ஸோ என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குறிப்பாக ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஒன்றும் இல்லைங்க, உங்கள் மொபைல் ஃபோனை எடுத்துக்கோங்க. மொபைல் ஃபோனை எடுத்துட்டு யூடியூப் ஆப்குள்ளே போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் எந்த வீடியோஸ் வேணால் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க, நான் நம்ம வீடியோ எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஷேர் பண்ணிட்டு, இப்போ எனக்கு இந்த டைம் ஃப்ரேம்லேருந்து நான் சென்ட் பண்ண போகிறவங்க பார்த்தா போதும். அதாவது ஒரு 10 நிமிஷம் வீடியோ இருக்கு அப்படின்னா அதில் 5வது நிமிஷம் 30 செகண்ட்லேருந்து பார்த்தா போதும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் என்ன நிமிஷம் இல்லை எந்த செகண்ட்ல இருந்து வேணால் அவங்க பார்க்குற மாதிரி உங்களால் சென்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் நீங்கள் ஷேர் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டைம் ஃப்ரேம், அதாவது காப்பி லிங்க் பண்ணிக்கோங்க. காப்பி லிங்க் பண்ணிட்டு யாருக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அங்கே போய் பேஸ்ட் கொடுத்துக்கோங்க. அந்த லிங்கை பேஸ்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கொஷின் மார்க் கொடுத்துக்கோங்க. பேஸ்ட் பண்ண லிங்க் பக்கத்துலேயே கொஷின் மார்க் கொடுத்துட்டு டி ஃபார் டைம். ஓகே, டி இஸ் ஈக்குவல் டு இப்போ உங்களுக்கு எந்த நிமிஷம் வேணுமோ, அதாவது 3 minutes 45 seconds அப்படின்னா 3M45S. ஸோ இந்த மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ அப்போ 7 minutes 28 seconds அப்படின்னா 7M28S இப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுங்க. ஸோ இந்த லிங்க் அவங்க கிளிக் பண்ணாங்க அப்படின்னா டைரக்டா நீங்க என்ன டைம் டியூரேஷன் வச்சிருக்கீங்களோ அதுக்கு தான் இந்த மாதிரி உண்மையாலுமே நிறைய பேருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, ஷார்ட் அண்ட் சிம்பிளான வீடியோ தான், பட் இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்டு ஷேர் பண்ணுங்க. குறிப்பா ஹாப்பிமினிட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ், ரொம்பவே சூப்பரான வீடியோஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். உங்க சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி.